ஆனா வரலாற்றில் முதல் முறையாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சது வேஸ்ட் தான். விஜயகாந்த் வரைக்கும் இந்த பவர் வேற. இப்ப உங்களோட இது எதுவும் சரியில்லை. இந்த கூட்டணி தேமுதிக தொண்டர்களுக்கு பிடிக்காது. பணம் இருந்தா எதுவும் செய்யும். பணம் இருந்தா திக்கிழே மெரிங்க மேலே விஜயகாந்த் காலி பண்ணிட்டு யாரு? திமுக திமுக கேட்டாருங்க. ஏடிஎம் காலி பண்ணாங்க. காலி பண்ணுவாங்க. ஊழலும் ஒன்னா சேர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கிறாங்க. சரியான தலைமை இல்லைனாக்கா அப்படிதான் இருப்பாங்க. அவ்வளவுதான் மூளை நான் படிச்ச முட்டாளுன்னு சரியா தவறானது எங்களுக்கு பிடிக்கல. தேமுதிக கூட்டத்தில் இருக்க பிள்ளைகள் டிவிகேன்னு கத்துடுச்சு. இப்ப திமுகவுக்கு போயிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தலைவர் என்ன நினைச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சாருங்கிறதே தெரியாம சேர மாட்டேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்னாரோ அவங்க கிட்டேயே போய் சேர்ந்துருக்காங்கன்னா பேச்சு மட்டும் தான் பிரேமலதா அம்மாவுக்கு. மற்றபடி செயல்ல ஒண்ணும் இல்லை. கேப்டனை லூஸ் ஆக்குனதே இவங்க தானே. மீட்டிங் போறப்ப கரண்ட் வயர்லாம் போடுவோம். விஜயகாந்துக்கு வேற வழி இல்லாம போச்சு. விஜயகாந்த் கட்சிக்கு பிரியாணி இல்லாட்டி கஞ்சாவது குடிக்கணும்ல. திமுக கூட்டணி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்க. ஆனா விஜய் பார்த்து ஏன் பயப்படுறாங்க? ஏன் விஜய் பார்த்து பயப்படலாம். பர்மிஷன் காரணம் வேறங்க. அது என்னன்னாக்கா கூட்டணி அதிகம். அவர் ஒரு பிரபலமான ஹீரோ யாரு? விஜய். அதனால அவர் ஒரு இடத்துக்கு போறாருனாக்கா ஏகப்பட்ட மக்கள் திரண்டு வருவாங்க. அதே போல வச்சல்ல உதயநிதி சாவாங்க. இல்ல உதயநிதி தான் நடிகர். அவருக்கே அவ்வளவு கூட்டம் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலாம். அவரு அந்த ஃபேமஸ் ஆகல. அதிமுக இல்ல, சீமான் ஐயா அவர்களுக்கு இல்ல, மற்ற கட்சிகளும் இல்ல, விஜய்க்கு மட்டும் ஏன் இத்தனை கண்டிஷன்? பயமா? அவங்க ஜெயிச்சாங்கல்ல, ஏதாவது தப்பு நடக்குன்னு அவங்க பொறுப்பாயிடுவாங்களா? இப்ப ஒருத்தன் சொல்றாங்கன்னா யாரு பொறுப்பு? சிஎம் பொறுப்பா? இப்போ விஜய் கூட்டத்துல இருந்தா விஜய் பொறுப்பா? விஜய் இல்லைன்னா செத்துருன்னு சொல்றாங்க. நான் கேட்கறேன், விஜய் எனக்கு கடவுளா? விஜய் எனக்கு கடவுளா? அவங்க கடவுள் தானே சொல்றாங்க. கடவுள் தரிசனம் தானே சொல்றாங்க. கடவுளை பார்த்துட்டேன்றாங்க. ஆனா வரலாற்றில் முதல் முறையாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சது வேஸ்ட் தான். ஏன்னா விஜயகாந்த் வரைக்கும் இந்த பவர் வேற. இப்ப உங்களோட இது எதுவும் சரியில்லை. அதுவும் திமுக கூட போயிட்டு கூட்டணி வச்சுக்காங்க. மக்கள் எதிர்ப்பு இப்ப ஜாஸ்தி இருக்கு திமுக மேல. ஆனா அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறது ஒன்னும் சரியில்லாத மாதிரி தான் தோணுது. எப்படி பாக்குறீங்கன்னா எப்படி ஊழல் போலான்னு ஜாயின் பண்ணிட்டாங்க. இதை தவிர வேற வழி இல்ல. ஆமா, ஊழலும் ஒன்னா சேர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கிறாங்க. சரியான தலைமை இல்லைனாக்கா அப்படிதான் இருப்பாங்க. விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் ஒரே புடியா இருந்தாரு. தேமுதிக எக்காரணத்தை கொண்டு திமுகவோட கூட்டணி வைக்காது அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. இப்ப யாருன்னு அவங்க ஒய்ஃப்ன்றதுவே ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும், ஆளுங்கட்சி சப்போர்ட் வேணும் அப்படின்றது. விஜயோட கம்பேர் அது ஆளுங்கட்சி கொஞ்சம் பவர் அதிகம் அப்படின்ட்டு நினைச்சு அவரோட சேர்ந்துட்டாங்க. பட் ஆனா எப்பவுமே அடுத்தவங்களை நம்பி இறங்குறது வேலைக்கு ஆகாது. பிடிக்கலன்றாது. அது என்ன சொல்லுவேன். ஸ்டாலின் கிட்ட எல்லாம் போக மாட்டாரு. அம்மா இருந்திருந்தா போவே மாட்டாரு. அம்மா இல்லாதனாலதான் அவங்க கிட்ட அவர் இருந்திருந்தா போக மாட்டாரு. தேமுதிக அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு பேர் வாங்கினவர் இல்லையா? கருப்பு எம்ஜிஆரை பார்த்து அவர் வழி வந்து எம்ஜிஆர் தொண்டனா இருந்து ரசிகனா இருந்து அவரை பார்த்து வளர்ந்து அவரை மாதிரி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து இல்லைன்னே சொல்லாம எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. எம்ஜிஆர் மழைக்கோட்டெல்லாம் கொடுத்தாரு. ஆட்டோ ரிக்ஷாக்காரங்களுக்குலாம் கொடுத்தாரு. அதே மாதிரி இவரும் பண்ணாரு. அடிமட்ட சினிமாவில் லைட்மேன்ல இருந்து பெரிய தயாரிப்பாளர் வரைக்கும் ஒரே சாப்பாடு எம்ஜிஆர். அதே மாதிரி கேப்டனும் கொடுத்தாருப்பா. அப்படி வந்தவர். இன்னைக்கு இந்த அம்மா தேமுதிக கூட்டம் நடக்குது. கூட்டணி நம்ம யாரோடங்கிறது முடிவாகி விட்டதுன்னாங்க. அப்ப கூட்டத்துல இருக்கிற தேமுதிக கூட்டத்துல இருக்கிற பிள்ளைங்கள் டிவிகேன்னு கத்துடுச்சு. நம்ம பார்த்தோம். இப்ப திமுகவுக்கு போயிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதே திமுக தான் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப பிரேமலதா அவர்கள் அதே திமுகவோட போய் கூட்டணி வச்சிருக்காங்களே, அது சரியா? அது கண்டிப்பா தவறு தான். தலைவர் கேப்டன் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. அவர்லாம் அதனால இவங்க இப்படி பண்றாங்க. எல்லாம் பணத்துக்காக தான், வேற என்ன. சரியா தவறானது எங்களுக்கு பிடிக்கல. அவ்வளவுதான். சரியா கரெக்டான்னு நான் சொல்ல தெரியல. ஆனா எங்களுக்கு அது பிடிக்கல. விஜய் கூட கூட்டணி வச்சிருக்கலாம்னு தோணுது. அவ்வளவுதான் மூளை. அதுக்கு நான் படிச்ச முட்டாளுன்னு படிக்காத வந்தா அது வேற வழி. அவருக்கு தெரியும் எல்லா வழியும். இதுவே விஜயகாந்த் ஐயா உயிரோடு இருந்தா போயே இருக்க மாட்டாரு. தனியா தான் இருந்திருப்பாரு. அவரு போக மாட்டாரு. அவர் ஆபீஸே அவ்வளவு பேரு சத்தரதே இடிச்சு தள்ளினாங்க. அது எப்படி போவாரு? இப்போதைக்கு பார்த்தோம்னா அந்த கட்சியோட தலைவர் அந்த அம்மா தான். ஒரு தலைவர் முதல்ல ஒருத்தர் இருந்தார், தலைவரா இருந்தாரு. அவருக்கு அடுத்ததா தான் இந்த அம்மா வந்திருக்காங்க. தலைவர் என்ன நினைச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சாருங்கிறதே தெரியாம
யாரு கூட சேர மாட்டேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்னாரோ அவங்க கிட்டயே போய் சேர்ந்துருக்காங்கன்னா இவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாமலே வந்து இப்போதைக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும், ஆளுங்கட்சியே ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கலாம்னு சொல்லி போய் அவங்க சேஃப்டிக்காக போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அது அவங்க யோசிக்காம வச்சிருக்காங்க. பழசுலாம் யோசிச்சு பசங்க வச்சிருக்க மாட்டாங்க. சரி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மனசுல தோணுச்சோ அது செஞ்சிருக்காங்க. மறந்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் எதுக்கு வராங்கனாக்கா அவங்களுக்கு தேவை, ஒரு பவர் தேவை. நானும் மக்கள் செய்யணும்னு தான் வராங்க. கன்ஃபார்ம் செய்வாங்க. அவங்க திமுக கூட்டணி தவிர வேற எந்த கூட்டணி போய் தான் நல்லா இருந்திருக்கும்? இல்ல திமுக கூட்டணி தான் சரியா அவங்களுக்கு? ஏன்னா அவங்க என்ன இவங்க ஜெயிக்க பொறுத்து உறுதியாகி போச்சு. அதனால எங்க அடுத்து நல்லது தோணுது அவங்களுக்கு. ஜெயிக்க பொறுத்து உறுதி இந்த வாட்டி. ஆனா எல்லாருமே டிவிக்குன்றாங்க, ஏங்க சொல்றாங்க. டிவிக்கு வரது வாய்ப்பே இல்ல. யாரும் வந்தோடனே ஆட்சி பிடிச்சிட முடியாது. வந்தோடனே எல்லாம் ஏன்னா இது வந்து ஆண்ட பரம்பரை. தளபதி கூட கூட்டணி போடலான்னு பார்த்தாங்க. தளபதி தனிச்சுதான் அறிவிச்சிட்டாரு. தனிச்சுதான் போட்டியிட போறாரு. அடுத்த முதலமைச்சர் நம்ம தளபதி தான். அதாவது அவங்களுக்கு வேற வழி இல்ல. படிக்கட்டு இல்லாட்டி ஏணிப்படியா ஏறிதானே ஆகணும். அதே திமுக ஆட்சியில தான் கேப்டன் அவர்கள் ஆசையா கட்டின அந்த மண்டபத்தை, கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்க. அதெல்லாம் இப்போ தேமுதிக மறந்துட்டாங்களா? மறந்ததுனால தானே போய் கூட்டணி வச்சிருக்காங்க உங்களுக்கு. அந்த பில்டிங் அடிச்சதுனால தானே தலைவர் கட்சியை தொடங்கினாரு. அவங்கள எதிர்க்கணும், அவங்கள பண்ணக்கூடாது எதிர்க்கணும் தலைவர் கட்சியை தொடங்கினாரு. இப்ப அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. ரொம்ப கண்டிக்கத்தக்கதுதான். அது மறந்துட்டு தானே போய் கூட்டணி சேர்ந்துருக்காங்க. அதனால டோட்டலாவே அது வேணான்னு தோணுது. அது மத்தபடி எப்படி அவங்க சொல்லணும்? வேற யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருந்திருக்கும்? விஜய் கூட வேற இப்போ அதெல்லாம் தெரியாம கொள்ளாமலாம் சேர்ந்திருப்பாங்க. ஏதோ தன்னுடைய லாபத்துக்கு மேற்கொண்டு ஏதோ ஒரு சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக தன்னுடைய ஆபீஸே உடைச்சாலும் பரவாயில்ல, இடிச்சாலும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கிட்டு அதே இடத்துல அதை பண்ணவங்க கூடவே கூட்டணியா சேர்றாங்க. மண்டபத்தை இடிச்சாங்க. பிரபாகரன் தோத்ததுக்கு எத்தனை இது சொன்னாங்க. விட்டு கொடுத்துருக்க கூடாது, அந்த மனசு இல்லையா அது இல்லைன்னு ரொம்ப ஆதங்கம் பண்ணாங்க. எல்லோருக்கும் ஒரு ஆதங்கம் போச்சு. அந்த பையன் முதல் நின்று தோத்தது சரியா. இப்ப சேர்ந்துட்டாங்க. இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதான் சொல்றேன், தேமுதிக கூட்டணியில கூட்டத்துல டிவி யாரோட நம்ம கூட்டணி சேர்ந்து விட்டோம் தெரியுதா, உறுதியாகி விட்டுதுன்னாங்க. அப்ப டிவிக்கேன்னு பிள்ளைங்க கத்துனாங்க. அப்ப யாரோட நீங்க சேர்ந்து இருக்கணும் இல்லையே. இதுக்கு இது சரியான வழியா இல்லையா? எல்லாம் மறந்துட்டாங்க. வேற வழி இல்லையே. பேச்சு மட்டும் தான் பிரேமலதா அம்மாவுக்கு. மத்தபடி வந்து செயல்ல ஒண்ணும் இல்ல. திமுக ஆட்சியில் தான் இன்னைக்கு விஜயகாந்த் ஐயா கட்டின மண்டபத்தை இடிச்சாங்க. மனசாட்சி எல்லாம் இடிச்சாங்க. அதெல்லாம் இப்ப வந்து எதிர்கட்சி இப்ப அம்மா சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க. இப்ப அம்மா தான் காலி பண்ணாங்க. விஜயகாந்த் காலி பண்ணிட்டு யாரு? விஜயகாந்த் காலி பண்ணிட்டு யாரு? திமுக கேட்டதுங்க. காலி பண்ணாங்க. காலி பண்ண இப்ப அதுக்கு வந்து கூட்டணி பிரிஞ்சு வந்து என்ன காரணம்? அம்மா வந்து விஜயகாந்த் அதனாலதான் பிரிஞ்சு கட்சி. இல்லைனாக்கா அடுத்த சிஎம் ஆவது ஆயிருப்பாரு. அவருக்கு வந்து நேக்கு தெரியல. ஒருத்தவங்க அரசியல் வந்து ஃபர்ஸ்ட் அரசியல்னாக்கா காக்காப்படி தெரிஞ்சுக்கணும். அது அவருக்கு தெரியல. எடுத்தாலும் கோவப்பட்டுருவாரு. ஆனா நேர்மையான மனுஷன் விஜயகாந்த் மனுஷன் இருந்தாலும் சிஎம் அவர் தான். மண்டபத்தை வந்து அவங்க வந்து இடிக்கணும்னு நோக்கம் கிடையாது. அதுக்கான வழியை வந்து அவங்க தேடிட்டாங்க. விஜயகாந்தை பழிவாங்க கிடையாது. நிச்சயமா அது கிடையாது. அவங்க வந்து பின்புலத்துல இருந்து அவங்க தவறாக நினைச்சு விட்டார்கள். அவ்வளவுதான். அப்போ திமுக நீங்க மண்டபம் அடிச்சு எந்த உள்நோக்கம் இல்ல? உள்நோக்கம் கிடையாது. அது வந்து மக்களுக்கான பொது வழி. அது விஜயகாந்த் அவர்கள் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க மண்டபத்தை அடிச்சாங்க. வளரணும்னு சொல்லிதான் அவர் வந்து அந்த பாலமே கட்டினாரு. நீங்க அதை தான் கம்பேர் பண்ணிக்குது. அறிவு சரியில்லைதான், தப்பு தான். அது போதான் கூடாது. என்ன பண்றது? அவங்க சூழ்நிலை, அவங்க எதனா சிக்கல் அவங்க கிட்ட மாட்டின்னு இருப்பாங்க வகையா. அதனால தாண்டி போயிட்டாங்க. என்ன பண்றது? அதே போன்ற திமுக வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, அவ்வளவு கொடுமை பண்ணாங்க. கேப்டனின் ஆத்மா சும்மா விடாது அப்படின்னு பாஜக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. அதை பத்தி உங்க கருத்து? அது 100% உண்மை தானே. கேப்டனை லூஸ் ஆகுனதே இவங்க தானே. உங்களை இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டு என்னென்னவோ பண்ணி சண்டை போட வச்சு மீட்டிங் போறப்ப கரண்ட் ஒயர் எல்லாம் போடணும் டிஎம்கே. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றது, தேவையில்லாம இப்ப கூட்டணி சேர்ந்தாங்கன்னா தோணுது. அதுக்கு விஜய் கூடவே கூட்டணி சேர்ந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. விஜயகாந்த் ஆத்மா சும்மா விடாதுன்னா இப்ப விஜயகாந்துக்கு வேற வழி இல்லாம போச்சு விஜயகாந்த் கட்சிக்கு. அதானே இப்ப மேட்ரு. அதான் பிரியாணி இல்லாட்டி கஞ்சாவது குடிக்கணும்ல. ஆமா, தனிச்சும் போட்டியிட முடியாது. கண்டிப்பா அவரு இருந்தா வச்சிருக்க மாட்டாரு. இப்ப அவர் உயிரோட இல்லாதனால அவருக்கு என்ன தெரிய போகுது. அதனால இவங்களும் போய் வச்சிருக்காங்க. இப்போ தேமுதிக வந்து டிஎம்கே கூட கூட்டணி போனதால எடப்பாடியார் என்ன சொல்றாரு, நீங்கள் தோல்வி அடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. 100% உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அதான் நடக்க போகுது. நாங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றது, எங்க அம்மா எங்க அப்பாலாம் திமுக கட்சி தான். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க மாறுதுங்க. நாங்களும் மாறிட்டோம். விஜய் கூட தான். விஜயகாந்த் ஐயாவை அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, அவ்வளவு கொடுமை பண்ணாங்க. பணம் தான்பா இந்த காலத்துல. பணம் இருந்தா எதுவும் செய்யும். பணம் இருந்தா கீழே மெரிங்க மேலேயும் தூக்கி விட்டுரும்.
பணத்துக்கோசம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எல்லாம் மறந்துட்டாங்க. எதுவுமே மறந்துட்டு, எதையுமே ஞாபகம் வச்சுக்காம எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப அவங்களுடைய தேவைக்காக போய் ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. அவங்க யார் கூட கூட்டணி வச்சிருந்தா சரியா இருந்திருக்கும். கூட்டணி வச்சுனா ஏடிஎம் கூட தான் வச்சிருக்கணும். அவங்க முன்னாடி ஏடிஎம் கூட தான் இருந்தாங்க. பொது தேர்தல் ஏடிஎம் கூட தான் இருந்தாங்க. ADM கூட கூட்டணி வச்சு தான் தோத்தாங்களா போன டைம். தோத்தாங்க கொஞ்சம் ஓட்டுல. இப்ப அந்த மாதிரி இல்ல. அதே இது இப்பயும் இப்ப வரும்னு சொல்ல முடியாது. என்ன கூட்டணி வலுவான இல்ல. அவங்க பல கூட்டணி இருந்துச்சு டிஎம்கே விட. அன்னைக்கு அதே திமுக எதிர்த்து தான் விஜயகாந்த் ஐயா கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அதே திமுக போட்டு பிரேமலதா செஞ்சிருக்காங்களே. அதான் எடப்பாடியே சரியில்லை. எடப்பாடியே தலைமையை ஒருங்கிணைச்சு போக முடியல. எடப்பாடிய நான் சொல்றேன். அவரை பன்னீர்செல்வம் தான். பன்னீர்செல்வத்தை தான் அம்மா கையை காட்டினாங்க, இவரையா காட்டினாங்க. இவரை நான் வந்து கிளை செயலாளருங்கிறாரு. இவர் அதுக்கு முன்னாடியே வந்தார்ல. இவரை ஏன் அந்த அம்மா கையை காட்டல? பன்னீர்செல்வம் இடையில வந்தாருக்கிட்ட அவரை ஏன் 3 வாட்டி உட்காந்து வச்சாங்க? ஒருங்கிணைச்சு போக தெரியல அவருக்கு, விட்டுட்டாரு. இப்ப எம்ஜிஆருடைய கட்சியை பல இதா போயிடுச்சு. திமுக ஆட்சியில் இருக்கும்போது விஜயகாந்த் ஐயா மேல அவ்வளவு கேஸ் போட்டாங்க, அவ்வளவு கொடுமை நிறைய பண்ணுனாங்க, நிறைய தொல்லை கொடுத்தாங்க, அவ்வளவு நிறைய தொல்லை. மண்டபத்தையே ஒரு ஆசை கட்டின மண்டபத்தையே இடிச்சாங்கல்ல. வேற வழியில போறதுக்கு வழி இருக்கு, செஞ்சிருக்கலாம். எத்தனையோ பாலங்கள் எப்படியோ மாத்தி எல்லாம் செய்யறாங்க, அதை செய்திருக்கலாம். செய்யணும்னு செஞ்சாங்க. அது அவருக்கே பெரிய ஒரு இழப்பா போச்சு. ஆனா அதெல்லாம் மறந்து சேர்றாங்க எல்லாம். இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சந்தர்ப்பவாதம் தான் சொல்லணும். என்ன இவங்களும் பல நாளா இழுக்கடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது வருமா இது வருமா ஏடிஎம்கே ஏதாவது மக்கள் எதிர்பார்த்தாங்க. இவங்க சரியா போகல. இது வந்து தேமுதிக தொண்டர்களுக்கே பிடிக்காது. போதுமா? இந்த கூட்டணி தேமுதிக தொண்டர்களுக்கே பிடிக்காது. அப்புறம் கூட்டணி நம்ம யாரோட சேர்ந்து உறுதியாகி விட்டு அப்புறம் டிவிகே ஏன் கத்துனாங்க? தேமுதிக கூட்டம் தானேப்பா. யாரு கத்துனா? கோஷம் போட்டாங்க. சரியா இல்லையா? இப்ப அவங்களுக்கே பிடிக்காதப்பா. சரியா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், சரியான நேரத்துல கேட்கிறேன். இப்ப 70 வயசு 60 வயசுலாம் இத்தனை வருஷம் 50 மாசம் மாத்தி போட்டான். இப்ப புதுசா வர ஆளுக்கு பொண்ணுங்கிறாங்க. பால் குடிக்கிற குளத்துலேயே டிவிகேங்குது. வச்சா நான் திமுக காரங்களே சொல்றாங்க, இத்தனை வருஷமா திமுகவுக்கு போட்டேன், இப்ப நான் வந்து டிவிகேவுக்கு போறேன். ஏடிஎம்கே காரம் அந்த மாதிரி சொன்னாங்க, இப்ப நான் டிவிகேவுக்கு போறேங்கிறாங்க. என்ன சொல்றது? ஒரு கொள்கைன்னா அவங்க இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. இருந்தவங்களும் ஓட்ட போட்டேன், அதுக்கு போட்டேன், சீமானுக்கு போட்டேன், இப்ப நான் மாத்தி போடுறேங்கிறான். மாறி வருது இல்ல, மாறி போகும். எல்லாம் மாற்றம் நினைக்கிறாங்க. மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க. மாற்றம் வேணும், மாற்றம் வரும்னு தான் எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு அல்லல்கள் செய்யற ஆட்சி பண்ணலன்னு சொல்ல முடியல. அநியாயங்கள் எத்தனையோ நடக்குது இல்ல. எவ்வளவு அநியாயங்கள். பேப்பரை எடுத்தா படிக்க முடியல. பேப்பரை பிரிச்சோம்னா கொலை கொள்ளை, பிள்ளைகளை கெடுக்கிறது இதான நடக்குது. அதனால மாற்றம் வரும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அது இறைவன் தான் இது பண்ணணும். ஏன்னா ஒரு சரியான இதே கிடையாதுப்பா. செய்யலன்னு இந்த பாலம் கட்டியிருக்காங்க, கட்டலன்னு சொல்ல. அதே பார்த்தா எவ்வளவு கெடுதல்லாம் நடக்குது. குரல் கொடுக்கல. சரியா? இப்ப மோடி வந்து என்ன சொல்லிருக்காரு நேத்திய பேப்பர்ல? பிள்ளைகளை கெடுத்தால், பாலியல் தொல்லை கொடுத்தால் மரண தண்டனைன்னு அறிவிச்சிருக்காரு. ஸ்டாலினா தான் சொன்னாரு. வந்த உடனே இன்னும் அந்த மாதிரி கெடுதல் மரண தண்டனை என்னாரு நடந்து. அதுக்கு மேல இதுக்கப்புறம் சொன்ன பிறகு 1000 பிள்ளைகளை கெடுத்திருக்கான். 1000 இடத்துக்கு வட மாநிலத்துக்கு வந்தவங்க குடும்பத்தையே கொண்டு இருக்கானுங்க. ஆட்சியே முடிஞ்சு போச்சு. ஆட்சியே முடிஞ்சு போச்சு. முடிகிற போகலத்துல நிறைய கொடுக்குற 5000 கொடுக்குறாரு. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆகி விட்டது. அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்களே சொல்றாங்க. இப்ப எதிர்கட்சியில என்ன சொல்றாங்க? இப்ப ஒரு தேர்தலுக்காக கொடுக்குறாங்க 5000. தேர்தலுக்காக கூட முன்னே கொடுத்தா என்ன, மடிக்கணில முன்னாடியே கொடுத்தா என்ன அப்படின்னு கேக்குறாங்கல்ல. வருதில்ல பேப்பரு. அந்த மாதிரி இருக்குப்பா. இப்போ விஜயகாந்த் ஐயா உயிரோடு இருந்தா திமுக கூட்டணி வச்சிருப்பாரா? அது அப்ப வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்பே சொல்லியிருந்தாரு ஐயா. செய்ய மாட்டேன் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணாங்க ஒண்ணு கூட சேர்த்து. ஆனா சேரல. இந்த வாட்டி என்னன்னாக்கா தனியா பிரிஞ்சு போக முடியுது. ரிஷிவந்த் கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு தெரியுங்களா? ரிஷிவந்த் கோட்டை யாருது? கேப்டன். இப்ப அந்த தொகுதி அவங்க கைக்கு போயிடும். எங்க அண்ணன் வசந்தகத்தை வந்து இங்க வந்துருவாரு. எங்க வந்துருவாரு? உளுந்தூர்பேட்டைக்கு வந்துருவாரு. அதனால கன்ஃபார்ம் தோட்டி ஜெயிக்க போறது உறுதி டிஎம்கே. ஆனா அன்னைக்கு அதே திமுக தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அவ்வளவு கேஸ் போட்டாங்க, அவ்வளவு கொடுமை பண்ணாங்க, அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. இப்ப வந்து அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறது சரியா இருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யாரும் வந்து நேர்மையான கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்குமே ஊழல் தான். இல்லைன்னு சொல்லல. அவங்க நேர்மையான சொல்லவே இல்லை. இருந்தாலுமே நம்மளுக்கு செய்யறாங்கல்ல, அதான் தேவை. ஆனா இதே திமுக தான் போன எலெக்ஷன்ல விஜயகாந்த் அவங்க பையனை தோக்கடிச்சாங்க. இதே திமுக தான். அன்னைக்கு விட்டு கொடுத்துடலாம்ல. கண்டிப்பா அன்னைக்கு விட்டு கொடுத்துடலாம்ல. 4000 5000 ஓட்டுல தோத்தாரு. அப்போதைக்கு தெரியாதுங்க. இது வந்து கூட்டணி சரி அதுவும் தெரியாது இல்ல. இப்ப வந்திருக்காங்க அந்த முடிவுக்கு. இப்ப நேத்து முடிவு வந்திருக்காங்க. ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்க? தேமுதிக வந்து டிவிகே கூட கூட்டணி போய் தான் நல்லா இருந்திருக்குன்றாங்க. விஜய்க்கு என்னன்னாக்கா நான் தனியா நிக்கணும். ஒரு விரல் புரட்சி, அது போல ஒரு மனிதன் புரட்சி. அதனால விஜய்க்கு வந்து தனியா இருக்கணும் ஆசை. கூட்டணி போறது இல்ல. சீமான் ஆசைப்படுறேன் என் தம்பி வருவாப்புல, என் தம்பி வர சீமான் சொல்லாப்புல. அவெல்லாம் கிடையாது. சீமான் பொறுத்து தனியாக நல்லது மரியாதை.
விஜய்க்கு தனியாக மரியாதை, கூட்டணி பண்ண மரியாதை இருக்காங்க யாருக்கும். ம். ஆனா டிஎம்கேவும் அவரு இவரு இருக்காருல்ல, அண்ணன் திருமாவளவன் இருக்காருல்ல, தொல் திருமாவளவன், அவங்க வந்து அப்பல இருந்து கூட்டணி இருந்ததால அவருக்கு சப்போர்ட், ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்க. அதனால அது கூட்டணி இருந்தே பழகிடுச்சு. சரி. இப்ப பிரிஞ்சு போனாலுமே கொஞ்சம் கிட்ட சொல்ல வந்துடும். சரி, திமுக கூட்டணி தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்க. ஆனா விஜயை பார்த்து ஏன் பயப்படுறாங்க? ஏன் விஜயை பர்மிஷன் பார்த்து பயப்படலாம், பர்மிஷன். அது காரணம் வேறங்க. அது வந்து என்னன்னாக்கா கூட்டணி சார் அதிகம். அவர் வந்து ஒரு பிரபலமான ஹீரோ. ம். யாரு? விஜய். ம். அதனால அவர் ஒரு இடத்துக்கு போறாருனாக்கா ஏகப்பட்ட மக்கள் திரண்டு வருவாங்க. அதே போல கூட்டணி வச்சல்ல உதயநிதி சாவாங்க. இல்ல, உதயநிதி தான் நடிகர், அவருக்கே அவ்வளவு கூட்டம் வர மாட்டேது. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலாம் அவரு. ஆ. அந்த ஃபேமஸ் ஆகலாம்ல. ஃபேமஸ் ஆகலையா? இப்ப சீமான் நடிகர் தானே, ம். சீமான் நடிகர் தானே, ம். விஜயகாந்த் நடிகர் தானே. விஜய் நடிகர் சொல்றீங்களா? ஆ. அதே போல இவரு ஒரு நடிகர் அவர் தான். ஸ்டார் ஆயிட்டாருங்க. ஆ. அதாவது வளர்த்து விட்டு யாரு? வளர்த்து விட்டு யாரு? ம். விஜய் வளர்த்து விட்டு யாருங்க? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க உதயநிதியோட விஜய் ஸ்டார்ன்ட்டு? ஸ்டார் தான். இருந்தாலும் அது அவர் வந்து ஒரு ஹீரோ தான், ம். தலைவன் கிடையாது. ம். விஜய் வந்து நடிகர், ம். தலைவன் அல்ல. அப்போ இவரு உதயநிதி தலைவரா? உதயநிதி தலைவர் கன்ஃபார்முங்க. ஆ. அவர் வந்து வெளியே வந்துட்டாரு படத்துல இருந்தப்போ. ம். என்னன்னாக்கா நான் அவர் வந்து அதை தொண்டு செய்ய statement போறேன், தொண்டு இல்ல. செய்ய போறேன்னு அவர் வந்துட்டாரு. அது போல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. விஜய் கொடுக்குறாரு, இதுக்கப்புறம் நான் எந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா உதயநிதி அது போல சொல்லல. இது அப்ப நான் படம் நடிக்க மாட்டேன், அவர் படம் நடிக்க எடுக்க மாட்டாரு. சொல்லல. இல்ல, அவர் ஸ்டேட்மெண்டா கொடுக்கலன்ற. சரிங்க. இப்போ வந்து நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? டிவி வச்சிருக்கீங்களா? டிவிக்கே வந்ததுனாக்கா ம். எடுத்த அப்ப உடனே வந்து அப்ப யாருமே நீங்க செய்ய ஒத்துக்கிறீங்க. முடியல. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க விஜய் பெரிய ஸ்டார், அவர் கூட்டம் வரும், நீங்க ஒத்துக்கிறீங்க. யாரு ஆ. ஸ்டார்னாக்கா? ஏன்னா இது வந்து திரைப்படம் இல்ல, ம். நிஜ வாழ்க்கை. படத்துல வந்து இருக்கலாம், அப்புறம் வாழ்க்கையில வந்து சாத்தியம் இல்லைங்க அது. அப்படியே விஜய் கூற கூட்டம் உதயநிதி கூட மாட்டுது. ஏன் ஏன் கூட மாட்டேன்? யார் சொன்னா உங்களுக்கு? இப்ப திருவண்ணாமலை உங்க கூட்டம் பாத்தீங்களா? திருவண்ணாமலை பாத்தீங்க, கோயம்புத்தூர்ல காலைல போனாருங்க பாத்தியா, ரோட் ஷோ போனாரு பாத்தியா, சொல்லுங்க. அதுக்கு ஏன் கூட்டம் வரல கோயம்புத்தூர்ல? அவர் வந்து கூட்டத்தை விரும்பல. ம். விஜய் அப்படி கிடையாது. விஜய் ஒண்ணு 200 ரூபாய் கொடுத்து கூப்பிடல கூட்டம் கூட சொல்லி. என்ன சொல்றீங்களே எல்லாம் உண்மை. ஆனா திமுக ஆட்சியில் தான் 200 ரூபாய் கொடுக்குறாங்க, பிரியாணி தராங்க, குவார்டர் கோழி பிரியாணி தராங்க. இப்போ நீங்க வரீங்கல்ல, நீங்க ஒரு காரணம் வரீங்களா? சொல்லி இப்ப நான் வேலை விட்டு வரேன், இப்ப நான் வேலை விட்டு வரேன் வச்சுக்க, நீங்க காரணம் வருவீங்களா? காரணம் இல்லாம வருவீங்களா? வர மாட்டீங்க. இப்ப நான் வரேன், சாப்பாடு எனக்கு தேவை, அப்ப என்ன செய்யணும்? நீங்க சாப்பாடு செய்யணும்ல, காசு கொடுக்கணுமா இல்லையா? ஆனா அவங்க அது செய்யறாங்க. ஆனா அவங்க கட்சியில ஒரு சாப்பாடும் தரல, ஒரு 200 ரூபாயும் தரல, ஒரு குவார்டரும் தரல. ஆனா அவ்வளவு கூட்டம் கூடுது, அவங்க வேணான்றாங்க. அவங்க வந்து நல்லா பாருங்க, பாத்துங்க, எல்லாமே பசங்க, ம். ஓட்டே கிடையாது, ஆனா கூட்டம் கூடுது. இப்போ கரூர்ல செத்தாங்கல்ல, ம். செத்தவங்க யாரு? கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், என்ன கார் செத்தாங்க? யாரு கூப்பிட்டா? சில சொல்றாங்க, பெண்கள் சொல்றாங்க விஜய் இல்லைன்னா செத்துரும் சொல்றாங்க. ம். நான் கேக்குறேன், விஜய் எனக்கு கடவுளா? ம். விஜய் எனக்கு கடவுளா? அவங்க கடவுள் தானே சொல்றாங்க, கடவுள் தரிசனம் தானே சொல்றாங்க, கடவுளை பாத்துட்டேன்றாங்க. ஆ. தெய்வம் தான் தமிழ்நாடு பார்த்து ஆளுன்றாங்க. ஏன் சொல்றாங்க? ஆ. கடவுள் ஏன் காப்பாத்தல? கடவுள் ஏன் காப்பாத்தல? சொல்லுங்க. கடவுள் சொல்றாங்களா? ஏன் கடவுளை காப்பாத்தல? அதான் சதி நடந்ததுன்னு சொல்றாங்களே. சதியா? ஆ. எது சதி சொல்றாங்க? திட்டமிட்ட சதின்றாங்களே கரூர் சம்பவம். அது ப்ரூஃப் சொல்லுங்களா? ஆ? ப்ரூஃப் இருக்குங்களா? குரூப் சிபிஐ விசாரணை பிறகு தெரியும் போயிட்டு இருக்கு. யாரு மேல தப்பு கன்ஃபார்ம் தெரியும். வந்தா தெரியும். ம். அது எனக்கு தெரியாதுல்ல. எதுக்கு ஓடனாரு? ஏன் நிக்க பேசல? செத்துட்டாங்க, ஓகே. ஆ. தப்பு நடந்து போச்சு, என்ன பண்ணுவோம்? அதுக்கு எதுவும் செய்யணுமா இல்லையா? அவரு ஓடலையா? ஒதுங்கி போட்டாருல. இல்ல அவரு ஓடல, நியூஸ் காட்டாங்களே. காவல்துறை தான் போக சொல்றாங்க, அங்க இருக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போனாரு. ம். சொல்லிருந்தேன், இல்லங்க நான் அதான் பாத்துட்டு போறேன், மக்களை பாத்துட்டு போறேன். எங்க வந்தாங்கல்ல, எங்க மக்கள் கூட்டிருக்காங்க, நான் பாத்துட்டு போறேன். நின்னாரா? நிக்கல. சரிங்க, இப்ப விஜய் ஒண்ணு நீங்க நடிகரா பாக்குறேன்றீங்க, நடிகை பாப்பேன். அதே போல நான் வந்து விஜய் ஃபேன் தான், ஆனா எனக்கு வந்து தலைவனா இல்ல, ஒரு நடிகரா. ஆனா அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை இந்த தமிழ்நாடு மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. ஆமா. ஆனா அவரு பிரச்சாரம் பண்றத ஏன் கூட்டம் கூட மாட்டுது? யார் சொன்ன கூட? யாருங்க சொன்னது உங்களுக்கு? நான் வீடியோ காட்டுங்களா? விஜய் கம்பேர் வீடியோ பண்ணும்போது காட்டுங்களா? சிஎம்க்கு கூட்டம் கம்மியா தானே இருக்கு. விஜய் கம்பேர் பண்ணும்போது ஆ. சிஎம் வர கூட்டம் கம்மி தானே. ஏங்க சிஎம் வந்து தலைவருங்க. மக்கள் என்ன தெரியுமா? தலைவர் தான், ஏன் மக்களுக்கு கூடல? வந்து ஏன் விளம்பரம் கூடல? பிடிக்கும். மக்கள் அதான் மக்களை பொறுத்தவரை விளம்பரம் தான், தலைவன் தான். அவர் தலைவரும் சொல்றீங்க, ஏன் கூட்டம் வர மாட்டுது? அதே தலைவரை மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க, ஏன் கூட்டம் வரல? கூட்டம் யாருக்கும் வரல உங்களுக்கு? வீடியோ காட்டுங்களா? நீங்க வீடியோ பாக்குறீங்களா? ஏன் பாத்துட்டு மாநாடுலாம் பாக்குறீங்களா? ஏன் ரோட் போயிட்டு ஷோ பாக்குறீங்களா? போயிட்டு இருக்கு. இல்ல பாத்துறீங்களான்ற? பாத்துருக்கீங்க. ஆ. எல்லா பெண்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? விஜய்னு சொல்லுவாங்க. ஆனா அத்தனை பேருக்கு ஓட்டு கிடையாதுல்ல. அத்தனை பேருக்கு ஓட்டு கிடையாதுல்லங்க. இல்ல எல்லாம் 18 வயசுக்கு மேல தானே வராங்க அந்த கூட்டத்துக்கு யாருங்க? வரவங்க எல்லாம். சின்ன பசங்க தான் போறாங்க. அவங்களுக்கு எத்தனை தொகுதின்னு தெரியல. உங்களுக்கு எத்தனை தொகுதின்னு தெரியல, எத்தனை ஜெயிப்பான்னு தெரியல. அதாவது கட்சியில ஒரு கொள்கை இருக்கணும், அந்த கொள்கை இல்ல. ஒருத்தன் சொல்றான், என்ன கொள்கை? டிவிக்கேங்கிறான். தலைமை ஜெயிச்சிடலாம்ல. திமுகல என்ன கொள்கை? திமுக பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து நாட்டை நாங்க காப்பாத்துவோம், நாங்க வந்து கைவிட மாட்டோம். ஆனா கொள்ளையடிக்கு தான் திமுகவின் கொள்கைன்னு சொல்றாங்களே. அது வந்து எதிர்க்கட்சி சதிங்க. அது ஆ. எதிர்க்கட்சி சதி. அது ஆ. எல்லாமே சொல்லுவோம். இப்ப நான் என்ன நான் தான் சொல்லுவேன். அடுத்து எனக்கு வந்து இப்ப நான் டிஎம் சொல்றீங்களா, நான் வந்து என்ன சொல்லுவேன்? ஏன் எனக்கு வந்து தப்பா சொல்லுவேன், தேர்ந்து தப்பா சொல்லுவேன். எல்லாம் அது வந்து காமன். சரி, திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படலன்னு சொல்றீங்க. அப்புறம் அவர் கேக்குறத பர்மிஷன் கொடுத்துட்டு போலாம்ல. மத்த கட்சியெல்லாம் பர்மிஷன் தராங்க, விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி? இத்தனை கண்டிஷன் போடுறாங்க.
இப்போ சேலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆ. ஏன் 5000 பேர் இருக்காங்களா? 52 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் வேலூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மத்த கட்சிக்கெல்லாம் இந்த கண்டிஷன் இல்லையே. அதிமுகவுக்கு இல்ல, சீமான் ஐயா அவர்களுக்கு இல்ல, மத்த கட்சிக்கெல்லாம் இல்ல, விஜய்க்கு மட்டும் ஏன் இத்தனை கண்டிஷன்? மட்டும் கண்டிஷன்னா என்ன சொல்றது? பயமா? பயன்றதுல இல்லங்க. ஆ. பயன்றதுலாம் அப்ப வந்து அந்த அளவுலாம் இல்ல. வேற விஜய் என்ன? பொறுத்த வரைக்கும் சினிமா போனா ஸ்டாப் ஆயிருக்கலாம். இப்ப அரசியலுக்கு வந்து கிட போறாரு. அவர் தான் நான் இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஃபுல்லா அரசியல் விட்டு ஒதுக்கிறாரு. ஆனா உதயநிதி அவர்கள் அது போல சொல்லலையே. இதுக்கப்புறம் நான் படமே நடிக்க அவர் படம் மாட்டேன். நடிக்க போறது கிடையாதுங்க. சொல்லல ஒன்னும் அறிவிக்கல தான். ஆனா நடிக்க போறது கிடையாது. ம். அவருக்கு வந்து இப்ப வந்து கட்சியில ஆசை வந்துருச்சுனால கட்சியில போக போறாரு. ம். எல்லாமே சொல்றாங்க வாரிசு இருந்தாலுமே சேர்த்து அவங்க செய்யறாங்க. மத்தவங்க இல்ல. ஆனா திமுக ஆட்சியில பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, மூதாட்டிகளுக்கும் பாதுகாப்பு இல்லன்றாங்களே. இப்ப ஆட்சியிலனாக்கா அவங்க வந்து பாதுகாக்க முடியாதுங்க. மக்கள் வந்து எதுக்கு தேவையில்லாம இதுல போறாங்க. எல்லாத்தையும் சீமா முன்னாடி நிக்க முடியாதுல்ல. இப்ப பெண்கள் நீங்களே பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்க காரணம் என்ன? எல்லாம் ஒன்னாயிடுமா? ஜெயிச்சா அதாவது அந்த ஆட்சி நடக்கணும் எல்லாம் அவங்க பொறுப்பாயிடுவாங்களா? சொல்லுங்க. இப்போ அவங்க ஜெயிச்சாங்கல்ல, ஏதாவது தப்பு நடக்கணும் அவங்க பொறுப்பாயிடுவாங்களா? இப்ப ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா யாரு பொறுப்பு? சிஎம் பொறுப்பா? சொல்லுங்க, சிஎம் பொறுப்பா? அப்போ விஜய் கூட்டத்துல இருந்தா விஜய் பொறுப்பா? அதுக்கு போலீஸ் தானே உரிய பாதுகாப்பு தரணும். போலீஸ் தானே கண்ட்ரோல் பண்ணணும் அந்த கூட்டத்தை. என்ன பண்ணணும்னா அப்போ இப்ப என்ன தப்பு நடக்குன்னு எல்லாம் ஆட்சி சொல்லிடலாமா? இப்ப தப்பு நடக்குன்னு ஆட்சி பொறுப்பு சொல்லிடலாமா? ஆமா, அது ஆட்சியில தானே இருக்கு. ஆட்சியாளர் தானே பொறுப்பு. அது யாரும் சொல்றது உங்களுக்கு? அது ஆட்சியாளர் தானே பொறுப்பெடுக்கணும். எப்படிங்க அது பொறுப்பெடுக்க முடியும்? இப்போ தமிழ்நாட்டுல ஒரு இப்ப தவறு நான் தப்பு பண்றேன். இப்ப நான் ஒரு பண்றேன். இப்ப ஒரு அடிக்கிறனாக்கா அவரு யார் பொறுப்பு எனக்கு? ஸ்டாலின் பொறுப்பா? இப்ப வந்து நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. யாரு பொறுப்பு? ஸ்டாலின் பொறுப்பா? எப்படி தனிப்பட்ட ஸ்டாலின் பொறுப்பாக முடியும்? அப்போ கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்துக்கு யார் பொறுப்பு? கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்துக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்புன்னா ஆனா அது பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகி தான் அந்த கள்ளச்சாராயம் காசு வித்திருக்காரு. அப்போ அதுக்கு என்ன திமுக proof சொல்லலாமா? இருக்குங்களா? அது ப்ரூஃப் இருக்குங்களா? அது ப்ரூஃப் இருக்குங்களா? அவங்க வீட்டுல தான் ஸ்டாலின் போட்டோ இருந்துச்சு. அவர் திமுக நிர்வாகின்னு அந்த உறுப்பினர் கார்டு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சுல்ல. இருக்கு. கார்டு வந்து போய் வேண்டியதான் கார்டு இருக்கு. நான் திமுக வேணுமா? சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன்ல.